குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோர் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோர் ஸ்போர்ட்ஸ் படிக்கிற சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச் வந்து டிஎன்பிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது கோயம்புத்தூரில். ஸோ இந்த மேட்ச் வந்து பிட்வீன் டிடி, அதாவது திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் லைக்கா கோவை கிங்ஸ் அப்படின்ற டீம்ஸ் கூட நடக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு பார்த்தேன். அதுதான் நேற்று சாம்பிள் பார்த்தோம். ஸோ அதை எப்படின்னா டேரெக்டாக ட்ரீம் லெவன் ஆப்லேருந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா ஓரளவு கிளியராக இருப்பீங்கன்னு தோணுது. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி டீம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ராபபிள் 11s யாராருக்கா சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் முடியட்டும். என்ன நிறைய பேர் தொடிச்சாலும் அப்பட்டமாக தெரியுது தப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கும் இருக்கிற சில கான்டாக்ட்ஸை நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் கிரவுண்ட்ஸில். ஸோ எனக்கு கரெக்டான ஜாதகங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்பட்டமாக தப்பான்னு தெரியுது, இல்லைன்னா நம்ம பேக் டெஸ்ட் எடுக்கணும். நிறைய பேருக்கு ரெக்கார்டு இல்லை. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மேட்சஸ்லாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. எம்எல்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஎன்பிஎலும் முடிகிற அளவுக்கு கொடுப்பால டீம் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதை வீடியோவை கொண்டு போகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டிஎன்பியில் ஃபுல்லாக வீடியோ கொடுக்கணும்னு ஆசை. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட ஆதரவு இருந்தால் கரெக்டாக பண்ணலாம். பட் 5 மேட்சஸ்க்கு ரொம்ப லெஸ்ஸாக பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் வரும். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டெல்லி டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும், திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறோன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், பாபா இந்திரஜித், சந்தீப் வாரியர், கணேஷ் பெரியசுவாமி, மனாகா பஃப்னா, எம் கார்த்திக் ஷரண், சந்திரசேகர், விஜு அருள், சிவம் சிங், விமல் குமார், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ப்ராபபிள் 11s இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்கேகே லைக்கா கோவை கிங்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான், சுரேஷ் லோகேஸ்வர், சாய் சுதர்ஷன், ஆண்ட்ரி சித்தார்த், வித்யுத் பி, மணிமாறன் சித்தார்த், விஷால் வித்யா, புவனேஸ்வரன், சுப்பிரமணியன், திவாகர், ராமலிங்கா, ரோஹித், இவங்களாம் தான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா டிடியில் நம்ம எடுக்க போகிற பிளேயர்ஸை யாருன்னு பார்த்துடலாம். ஸோ கீப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாபா இந்திரஜித்தை போய்க்கலாம். கீப்பருக்கு கரெக்டாக இருக்குது. பேட்ஸ்மேன்ஸில் நம்ம பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் சாய் சுதர்சனுக்கு இன்னைக்கு டிடி பேசுகிறோம். சிவம் சிங்க்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. இதுலேயே வேறு யாரை பார்த்தோம் அப்படின்னா டிடி சரண், ஆர் விமல் குமார்லாம் அதில் வரல. ஸோ பி சச்சினுக்கு சுமாராக இருக்குது. பட் நம்ம பி சச்சின் எடுக்க வேண்டாம். விஷால் வித்யா இருக்காரான்னு பார்க்கலாம். விஷால் வித்யா இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு பேட்ஸ்மேன் சிவம் சிங் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே போகும்போது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் அஸ் அ மேஜர் பவுலர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயந்த் டீம்லேயே இல்லை. குரு ராகவேந்திரன் நம்ம டீம்லேயே எடுக்கல. ஜெயந்த் நம்ம டீம் எடுக்கல. ஜெயந்த் எடுக்கல. குமார் ஷரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ஷரனுக்கும் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனால் கார்த்திக் ஷரனை நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம இங்கே போவோம். இதில் வந்து வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக எடுக்கிறோம். ஏன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குது. அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் விமல் குமார் இதில் வராரு. டிடி டீம் தானே? ஆமாம்.
சரி, ஓகே. 4 பிளேயர்ஸ் நம்ம டிடியில் போய்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்திரஜித், சிவம் சிங், அஸ்வின், வருண் சக்கரவர்த்தியே போகிறோம். ஸோ இன்னும் 2 பிளேயர்ஸ் நம்ம இதில் எடுக்கிறதுனா விமல் குமாருக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சந்திரசேகர், டிடி சந்திரசேகருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிடி சந்திரசேகர், இவருக்கு நல்லா இருக்கு, நம்ம இவரையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விமல் குமாருங்கிறது ஆல்ரவுண்டர் தான் நினைக்கிறேன். காணும், விமல் குமார் காணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பிளேயருக்கு உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிளேயர் பார்த்துங்க: பாபா இந்திரஜித், சிவம் சிங், அஸ்வின், விருண் சக்கரவர்த்தி, அடுத்தது சந்திரசேகர் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நல்லா இருக்கிற பிளேயர் பார்த்தோன்னா அருளுக்கு நல்லா இருக்கு. ஸோ அருளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறேன், பட் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அருளுக்கு நீங்கள் நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விமல்குமார் ஏன்னா எல்லாமே ஷார்ட் பீரியடில் கொடுத்துருக்காங்க, நமக்கு புதுசுங்கிறதுனால தெரியல. விமலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சந்தீப் வாரியரும் நல்லா இருக்கு, சந்தீப் வாரியரை நீங்கள் எடுத்துக்கலாம் டிடியில். ஸோ இப்போதைக்கு இந்த 5 பிளேயர் போதும்: பாபா விர்ஜித், சிவம் சிங், அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், டி சந்திரசேகர். இதுதான் லைனப். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பவுலிங் பேஸ்டாக இந்த டீம் வருது. 1 2 3 4 5 6. இதில் விமல் குமார் நீங்கள் ஸ்லைட்லி இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. விமல் குமார் ஈவன் பெரியசாமிக்கும், கணேஷ் பெரியசாமிக்கும் நல்லா தான் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டீம் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் 5 பேர். ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்க போகிறேன். வித்யூத் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. அடுத்து டிடிக்கு ஜெயந்த், குமார கார்த்திகேஸ்வரன், ஓகே, குரு ராகவேந்திரன் இல்லை, சைனி, அம்பரீஷ். ஸோ நான் ஒரு மாதிரி ப்ராபபிள் ஓரளவுக்கு பார்த்தா எடுத்திருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இதுதான் ப்ரிவியூ டீம், பார்த்துக்கோங்க. இது கூட பெரியசாமி சேகர்னு சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் டீம். ஓகே, அடுத்தது நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. அது இல்லாமல் வெளியே இருந்து வர பிளேயர்ஸ்க்கு இங்கிலீஷில் கேட்குறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழில் நம்ம சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம எல்எல்கே போயிடலாம். எல்எல்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லோகேஷ்வருக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்லை. ஸோ கீப்பரில் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இங்கே போகிறோம் அப்படின்னா சாய் சுதர்சன் நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். சித்தார்த் நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிடலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஷாருக் கானுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஷாருக் கான் எடுத்துக்கலாம். ஸோ டீமை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் வச்சுருக்கோம் போல், சரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பவுலர்ஸ்க்கு போயிடலாம். 2 3 பேர் எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா முகமது சித்தார்த்துக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கு. முகமது சித்தார்த்துக்கு எடுத்துக்கலாம். சுப்பிரமணியன், சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார். சுப்பிரமணியன் லோ பிக் பிளேயரு, ஆனால் சுப்பிரமணியனுக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த லோ பிக் பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற மாதிரி இருக்கு. ராமலிங்க ரோஹித்துக்கு நல்லா இருக்கு. ஸோ இப்படி போயிடலாம் டீம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். 6 பவுலர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் ஒரு மாதிரி 2 சைடும் போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் டீமை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது எல்எல்கேக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே இருக்கிற பிளேயர்ஸ் போயிடலாம். சாய் சுதர்சன், சித்தார்த்துக்கு போய்க்கலாம். ஸோ பவுலர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் யாராவது ஒருத்தருன்ட்டா கூட மேட்சை மொத்தமாக மாற்றிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் சாய் சுதர்சனை
ட்ராப் பண்ணவே முடியாது இந்த டீமில், அதான் பிரச்சனையே. ஸோ அதனால் நான் வந்து சாய் சுதர்சனை ட்ராப் பண்ணுறேன். சித்தார்த்தும் ஐம் கோயிங் வித் முகமது சித்தார்த். இவங்க 2 பேரையும் நான் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கிறேன். இப்போ இதே வந்து டிடி டீமில் பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாபா அந்தர்ஜித் கூட வேண்டாம். ஓகே, நம்ம வந்து இதில் பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ண போகிறோம், சந்தீப் வாரியரை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் மோஸ்ட் பவுலிங் அட்டாக் மாதிரி நம்ம போக போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ சித்தார்த், வருண் சக்கரவர்த்தி, முகமது சித்தார்த், இவங்க தான் கேப்டன் ஆப்ஷன்ஸில் வராங்க நமக்கு. ஸோ இவங்களை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. அடுத்தது வந்து நம்ம எப்பயும் போகிற ஃபார்மாலிட்டிஸை நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம், அதான் சரியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 3 நிமிஷம் தான் வருது. செகண்ட் தேர்ட் ஆஃப் நீங்கள் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃபுங்கிறது 7:19 முடிஞ்சு 3 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. அப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். செகண்ட் தேர்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இந்த 7:19 9:19 வரைக்கும் ஒரு டைம். 9:19 மேட்ச் முடிகிற வரைக்கும் 2 ஆஃப். ஸோ செகண்ட் ஆஃபாக பிரிக்கிறோம். செகண்ட் தேர்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். செகண்ட் தேர்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சந்தீப் வாரியர், சந்திரசேகர், விமல்குமார், வருண் சக்கரவர்த்தி, இவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மிச்சல் சாட்னர். இங்கே பொறுத்த வரைக்கும் அனிருத், ஆண்ட்ரூ சித்தார்த், வித்யுத் பி, மணிமார் சித்தார்த், சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் ராமலிங்கர் ரோஹித், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பெருசாக வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஆஃபை பற்றி கொஞ்சம் பேசுவோம். செகண்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர், அதுக்கப்புறம் புவனேஸ்வருக்கு மட்டும் தான் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு எல்கேகேல. இப்போ இதே வந்து டிடியில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நல்லா இருக்கு, அப்போ சிவம் சிங்குக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இது சிவம் சிங், ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்க 2 பேர்த்துக்கு தான் நல்லா இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா சிவம் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஓப்பனிங் வருவார், ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலிங் பண்ணுவார், பேட்டிங்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1 டவுனில் வருவார். ஸோ நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா எல்கேகேல பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், புவனேஸ்வர் குமார். அப்போ தேர்ட் ஆஃப்க்கு போயிடலாம். தேர்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியனுக்கு மட்டும் நல்லா இருக்கு. தேர்ட் ஆஃப் சுப்பிரமணியனுக்கு நல்லா இருக்கு எல்கேகேல. டிடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் விமல்குமார், இவங்க 2 பேர்த்துக்கும் தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஸோ எகெயின் இவங்க 2 பேரும் பேட்டிங்கும் மேலே வருவாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் டிடிக்கு பேட்டிங்லேயும் இருக்குது, பவுலிங்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து டிடி தான் வின்னராக போகிறோம். ஸோ டிடி டீம் தான் இன்னைக்கு வின்னர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்சோட வின்னர் வந்து டிடி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி போங்க. திருப்பி சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நிறையா பர்த் சார்ட்ஸ் தப்பாக இருக்குது பாருங்கள். எனக்கே தடுமாறுது. இந்த ட்ரீம் 11 டீம் உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ளே தடுமாறுது. நான் இத்தனைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உட்காந்தேன். ஒர்க் ஆகும்போதே எனக்கு அந்த மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். மேட்ச் ஃப்ளோ எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டிடி பேட்டிங் முடிச்சாங்கனாலும் ரொம்ப நல்லா போய் கடைசியில் அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டிடி டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து ஸ்லைட்டாக எல்எல்கே உள்ளே வரலாங்கிற மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது. எல்எல்கேவும் சாதாரண டீம்லாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீமை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. மேட்சை வந்து இது ஜஸ்ட் ரஃபாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம். ஸோ அதனால் இந்த மேட்சை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் சீ இன் அனதர் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.